அருள்மிகு பாம்பன் சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து தகராலய ரகசியத்தை அனுபவிக்கின்ற நமக்கு பெருமானுடைய அருளாசியின் வண்ணம் ஞான நிலையை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய அடிப்படையில் விழா கோலத்திற்கு தயாராக மயூர வாகன விழாவிற்கு தயாராக இந்த வாரம் நமக்கு அமைந்திருக்கிறது. அடுத்த வாரத்தில் மயூர வாகன வாரம் என்பதாக நமக்கு சொற்பொழிவு அமையும். இந்த வாரத்தில் தகராலய ரகசியத்தில் மனம் பற்றிய ஆராய்ச்சியில் சுவாமிகள் எந்த மாதிரி நம்மை ஈடேற்றுகிறார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சென்ற வாரத்தில் விடயக்கரை மனம் உருவப்பொருள் உணர்விழியை கொடு தெரி உரு ஆகும் கடமுற்று அவர் திருவுருவை கருதுதல் கடன் அக்கரை மனம் உலகாரும் அடை நற்பரமணம் அருவப்பொருள் உணர் அருளை கொடு தெரி அதுவாகும் அடம் அற்று ஒளிர் பெருவெளியை கருதுதல் அறை அப்பரமண இயல்பு ஆமே என்ற 2ஆம் காண்டத்தின் 15வது பாடலை நாம் சிந்தித்தோம். அதில் ஒரு அடிப்படை, எப்படி நமக்கு நம்முடைய பார்க்கின்ற தொழிலை செய்கின்ற கண், அந்த கண்ணையே பார்ப்பதற்கு கண்ணாடி பயன்படுவது போல ஆன்மா தன்னை பார்க்க வேண்டுமானால் அருள் என்ற கண்ணாடியை பயன்படுத்த வேண்டும் என்றும், பிறகு அந்த கண்ணாடியில் சேர்ந்து தன்னை பார்ப்பதைப் போல அருளையும் பார்க்கும். அப்படி அருளோடு சேர்ந்து பிறகு இறைவனை பார்ப்பதற்குரிய மனமாக அது தயாராகும், அதாவது பரமணமாக அது தயாராகும் என்று அந்த பாடலில் சுவாமிகள் தெரிவித்த கருத்தை நம்முடைய வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டு நாம் சிந்தித்தோம். பொதுவாக அதிலே வருகின்ற தடை விடைகளுக்கு விடையாக பெருமான் அடுத்த பாடலில் ஒரு கருத்தை அமைத்திருக்கின்றார். அடுத்த பாடல் உருவம் தெரி மனம் உருவம் தொழு பலன் உறவே அது பரமணமாகும் என்ற பாடலில் பரமணம் என்றால் எப்படி உருவாகும், அது வேறு மனமா என்ற கேள்விக்கு பதில் தருகின்ற வகையில் பரமணமாக இந்த மனமே மாறும் என்ற ஒரு பதிலை அமைக்கின்ற வகையில் இந்த பாடலினுடைய தொடக்கத்தை அமைக்கிறார். உருவம் தெரி மனம் உருவம் தொழு பலன் உறவே அது பரமணம் ஆகும், முதல் செய்தி. அடுத்தது கருது இந்த மனசை அல்லது இந்த மண் உலகு அதிலே உரியவர் எவர் ஆவர் மருள் என்றிடு நசைதனில் நின்றிடில் அது வலியார் பகை துணிகளை ஈயும் அருள் என்றிடு நசைதனில் நின்றிடில் அது வழியார் நலம் முழுவதும் ஈயும் என்பது 16வது பாடல். நம்முடைய சாதாரண மனம் எப்படி பரமணமாக மாறுகிறது என்ற செய்திக்கு நீங்கள் இறைவனுடைய உருவத்தை தியானிப்பதில் முறையான பலன் அமையும் என்று சொன்னால் அந்த உருவ தியானம் உங்களுக்கு சாதாரண மனத்தை பரமணமாக ஆக்கிவிடும். இதுதான் முதல் செய்தி. அதற்கு பிறகு சொல்லுவது எல்லாம் இந்த மன
மாற்றத்தை அல்லாமல் இந்த மண் உலகத்திலே வேறு எதையும் நீங்கள் உயர்வு என்பதாக பெற முடியாது. அடுத்தது, மயக்கம் தருகிற அல்லது ஆசை தருகிற பொருள்களின் மூலமாக நீங்கள் போனால் பகைகள் தான் அதிகமாக வந்து சேரும். அருள் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றிலே நீங்கள் நின்றால்தான் அந்த வழியாக எல்லா நலங்களும் வந்து சேரும். இது பாடலினுடைய தொகுப்பான பொருள். இந்த பாடல் நமக்கான கேள்விகளில் மனம் என்பது எப்படி இன்னொரு மாற்றத்தை பெறுகிறது என்பதும், அந்த மனம் வழியாக நாம் அருள் மூலமான எல்லா நலன்களையும் எப்படி பெறுகிறோம் என்பதையும் சுவாமிகள் விளக்குகிறார். இதற்கு அடுத்த பாடலில் மனம்தான் சனனம், மரணம், உலகு எல்லாம் என்பதாக ஒரு செய்தியை சொல்லப் போகிறார். அதற்கு அந்த பார்வைக்கு முன்னதாக மனம் என்பதனுடைய வளர்ச்சி தான் நமக்கு இந்த பாடலில் சொல்லப்படுகின்ற வளர்ச்சி. நீங்கள் வழக்கம் போல இந்த தத்துவ பெயர்களை எல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கருவிகளில் மனம் என்ற ஒன்றைத்தான் இங்கே பெரிய ஒன்றாக வைத்து சுவாமிகள் விவாதிக்கிறார். விவாதிக்கிற விஷயத்தில் எல்லாவிதமான பொருள் அடையாளங்களையும் நீங்கள் தனிப்பிரித்து வைத்து மனம் என்றால் என்ன என்ற செய்திக்கு வந்துவிட வேண்டும். தொடக்கத்திலேயே வந்துவிட்டால் அந்த மனம் என்ற ஒன்று எப்படி அருவங்களை பார்க்கிற மனமாக மாறும், அல்லது அந்த மனமும் கூட மேலான மனம், பரமனம் என்ற பெயரை எப்படி பெறும், அதற்கு பிறகு எல்லா விதமான நன்மைகளையும் அதன் வழியாக எப்படி பெறலாம், இதுதான் முறை. அதுக்கு ஒரு எளிய முறை, நீங்கள் ஒரு உருவத்தை தியானிக்க வேண்டும். உருவம் செறி மனம், உருவம் தொழு பலன் உறவே, அது பரமணம் ஆகும். பரமணம் எப்படி உண்டாகும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு உருவத்தை நீங்கள் தொழுதால் அதனுடைய பலனாக உருவாவதுதான் பரமணம். இது பொதுவான செய்தி. எந்த உருவத்தை தொழுதாலும் பரமணம் உருவாகுமா அப்படின்னு கேட்டா உருவாகாது. ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு ஒரு பாடல்ல, குகேசனுடைய உருவம் தான் உங்களுக்கு அடிப்படையானது அப்படின்னு நமக்கு சாமி ஏற்கனவே சொல்லிட்டார். அதனால அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இல்லை. ஆனா ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமிகள் நமக்கு இந்த குருவினுடைய மந்திரத்தை சொல் என்பதாகவும் குருவினுடைய உருவத்தை நினைத்துக்கொள் என்பதாகவும் முன்னாடி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறது. மறுபடியும் ஞாபகத்துக்கு வரணும். ஞாபகத்துக்கு வந்து அந்த பிராக்டிஸ்ல நமக்கு பரமணம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் அதுக்கான விளக்கம். இப்ப மறுபடியும் நாம குருவினுடைய உருவம் என்பதாக ஒன்றை தேடணும்னு அவசியம் இல்லை. முருகப்பெருமான் அல்லது முருகப்பெருமானுடைய அருள் அனுபவம் என்பதை சொல்லுகின்ற அருளாளர்களுடைய உருவம். அதுல நமக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், முருகப்பெருமானுடைய அருளாளருங்கிற வகையில யாரெல்லாம் நமக்கு வித்தியாசம் இல்லை, திருஞான சம்பந்தர் தொடங்கி நம்முடைய பாம்பன் சாமிகள் வரை எல்லோரும் அந்த ஆறுமுகம் என்பதாகிய ஒரு பெரிய பரம்பொருளை அடைந்தவர்கள் தான். அப்படிங்கிறதுல நீங்க என்ன பண்ணக்கூடாது, வேற்றுமை கருத்து இருக்கக்கூடாது. அந்த வேற்றுமை கருத்தையை நாம என்ன பண்ணணும், மறந்துடணும். அப்படி மறக்கிற தகுதி வந்தாதான் நீங்க மனசுல இருந்து முதல்ல ஜெயிக்கிறதா அர்த்தம். முதல்ல மனம் ஜெயிக்குது அப்படின்னு சொன்னா அந்த கடவுள் இந்த கடவுள் அப்படிங்கிற உருவ வழிபாடு, அதுக்கு சடங்கு, அதுக்கு ஒரு சாங்கியம், அதுக்கு ஒரு பிரார்த்தனை, அதுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி போற முறைகளில் எல்லாம் போய் இது எல்லா கடவுளும் ஒண்ணுங்கிறது பேச்சளவுல இல்லாம, கடவுள்னா ஒண்ணு உண்டு, அது என்ன வழிநடத்தது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைக்கு முதல்ல வர்றணும்னா
எப்படி வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி. முதல்ல அதான் பயிற்சி, முதல் பயிற்சி. நான் தான் அடிக்கடி இங்கே சொல்லியிருக்கிறேன், எடுத்த உடனே நான் தியானம் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் கண்ண மூடின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏன் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னா உங்களை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தியானங்கிற பேரில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் ஏதாவது ஒரு மந்திரங்கிற பேரில் உன்னை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் அதாவது என்ன சொல்கிறது, தியானங்கிற பேரில் குரு உருவத்தை சிந்திச்சு அவங்க உட்கார்றது அப்படிங்கிற வாய்ப்பு பெற்றவர்களாக நடைமுறையில் உள்ளவர்கள் இல்லை அப்படின்னு ஏன் தெளிவாக சொல்கிறேன். அவங்க உட்காந்துங்கிறாங்களே தவிர அவங்க நடவடிக்கைலாம் வேற மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல. அதனால அவங்க யாரும் அந்த குரு உருவத்தை தியானிக்கிற மனம் பெற்றவர்கள் இல்லை அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. நீங்கள் கூட இந்த ஆசனம் பண்ணுறாங்கல்ல, இந்த ஒத்த காலில் நின்று ஆசனம் பண்ணுறாங்கல்ல, இந்த கொக்கு மாதிரி, நீங்கள் யாராவது நின்று பார்த்துருக்குறீங்களா? பயிற்சி பண்ணல. கொக்கு மாதிரி முடிஞ்சால் நின்று பாருங்களேன். சும்மா கையை மேலே தூக்கி ஒரு காலை தூக்கி இன்னொரு தொடை மேலே வச்சுக்கிட்டு கொக்கு மாதிரி ஒரு ஆசனம் பண்ணுறாங்கல்ல, எந்த மாதிரி நிற்க முடியுது? முதல்ல காலை தூக்கி நிற்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு உடம்பு ஒத்துழைக்கணும். அது பார்த்தா எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நின்னீங்கன்னா அது எவ்வளோ சிரமமானன்னு தெரியும். அதுக்கப்புறம் கையை மேலே தூக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு நிற்க முடியுதா, கண்ணை மூடிக்கிட்டு நிற்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு நின்னீங்கன்னா உங்கள் உடம்பு முழுக்க ஒரு நோயும் இல்லாத உடம்புன்னு தெரியும். எந்த ஒரு நோய் இருந்தாலும் அங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டு நிற்க முடியாது. எது அந்த கொக்கு ஆசனம் அந்த மாதிரி நிற்கிற விஷயத்தில் வேணா ஒரு பக்கத்தில் ஏதாவது பிடிச்சி நிற்கலாம், அதை தொட்டுக்கிட்டு நிற்கலாம். நீங்கள் முடிஞ்சால் யாராவது பயிற்சி பண்ணி பார்த்துட்டு ஐயா நான் கண்ணை மூடிட்டு ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன், நான் சாதிச்சிட்டேன், நான் அடுத்த வார வகுப்பில் கூட என்கிட்ட சொல்லலாம். ஆனால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியமும் மன ஒருநிலைப்பாடும் அதுக்குள்ளே முழுமையாக இருக்கும். அந்த ஒத்த காலில் நிற்க கையை மேலே தூக்கிட்டு கண்ணை மூடுறாங்கன்னு சொன்னால் அது உண்மையிலேயே அவங்க மனமும் அடங்கிச்சு, அவங்க உடம்பும் ஒழுங்காக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வேணா அதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசன முறை கற்றுக் கொடுக்குறதே அதுக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்புல எங்கே காற்று போகல அங்கெல்லாம் பிராணனை இயக்கிறது, கொஞ்சம் அப்படி உங்கள் மனசை உங்களுக்கு தெரியாமல் ரிலாக்ஸ் பண்ணுறது. நீங்களா லூஸ் பண்ண முடியாது. அதை அவங்க காலில் இருக்குது, கையில் இருக்குது, தொடையில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த நெத்தி போட்டில் இருக்கிற உயிர் கீழே இறங்கும், வேலை பார்க்கும். அப்போ உங்களுக்கு ஒரு என்னது அது தளர்ச்சி, அதாவது இறுக்கி பிடிச்சி ஆன்மாவை புருவ மத்தியை விட்டு இறங்க விடாம பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுல தான் பாதி நோய். இந்த இறங்கிறது தானா நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பிறப்புல இருந்து கடவுள் அந்த உதவியை பண்ணியிருக்கிறான், நம்ம உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும். நீங்களா இயற்கையா தூக்கம் தூங்கிட்டு இருக்கிறவங்கலாம் கரெக்டா, ஆனா ஏதாவது ஒன்று அடி வாங்கி தூங்கணும்னு நினைச்சி பண்றான் பாரு, அப்பதான் அவனுக்கு தெரியும் ஓஹோ சாக்கிரத்துல இருந்து உயிர் இறங்கவே இல்லை. அப்ப இவ்வளவு நாளா நாம பண்ணலாத, நமக்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிருக்கிறான், உதவி பண்ணிருக்கிறான். அப்ப நாம யதார்த்தமா நடந்ததா தான் நினைப்போம். அதாவது சின்ன வயசுல இருந்து நமக்கு தூக்கம் வர்றது, சாப்பிட்றது எல்லாமே யதார்த்தமா நடந்ததுன்னு தான் பேரு. ஆனா கொஞ்சம் உடம்ப கொஞ்சம் கெடுத்துட்ட பிறகுதான் தெரியும் இதெல்லாம் யதார்த்தமா நடக்கல, யதார்த்தமா நடந்ததா நாம நினைச்சிட்டோம், இப்ப நம்மளால அது முடியல அப்படின்னு தெரியும். எப்படி நீங்களா நினைச்சா தூக்கம் வராதுன்னு தூக்கம் வர வைக்க முடியல, ஏதாவது ஒரு மாத்திரையை போட வேண்டியதா இருக்குல்ல. அவன் போட்டு மாத்திரையை வைக்கிறது மூளையோட விஷயத்தை மட்டும்தான், உங்க உயிரெல்லாம் அவங்களால இறக்க முடியாது. அப்போ அவன் உயிர் மேல இருந்து மூலாதாரத்துக்கு போயிட்டு வந்தாதான் தூக்கம். உங்களை அவன் தூங்க வைக்கிறான் பார் டாக்டர், அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது. அது அதுல இருந்து நீங்க விலகுவீங்க, அவ்வளவுதான். அது உள்ள போயிட்டு எல்லாத்தையும் முழுசா மாத்திர அந்த சாக்கிராதீத, அதாவது என்ன துரியாதீதம் அப்படிங்கிற அனுபவம் கிடையாது. அதனால நீங்க உங்க உடம்புலயே இவ்வளவு விஷயத்துல நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த முடிவு பண்ற விஷயம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தமா இளமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னுடைய மனம் ஒரு போக்குல போய்கிட்டு இருந்ததுன்னு நாம கண்டுபிடிக்கிறோம்ல, இதுக்கு அது உதவும். ஆனா மனங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல அடி வாங்கின பிறகு இந்த மொத்தத்திலேயே அடி வாங்குது இல்ல. இப்ப அதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, ஒரு வரி போட்டார் சாமி. என்ன வரி போட்டாரு? மருள் என்றிடு நசைதனில் நின்றிடில் அது வலியார் பகை துணிகளை ஈயும். ஒரு வரி என்னன்னா, மருள் என்றிடு நசை, மயக்கம் என்று சொல்லப்படுகின்ற விருப்பத்தில் போய்விடுமானால் மனம், அது வலியார் பகை துணிகளை ஈயும்.
துணினா துன்பங்கள், வலியார் பகைனா உங்களால அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர மனசால அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லை மீறிய துன்பங்களை அது உங்களுக்கு கொடுத்துரும். இது மற்றவங்களால வர்றதில்லை, அது மற்றவங்களால வர்றதுலாம் அப்புறம். இங்கேயே அந்த வேலைலாம் நல்லா தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் நாம எதை கண்டுபிடிக்கிறோம், எப்போ நமக்கு மஞ்சக்காமாலன்னு ஒரு நோய் வந்த பிறகு கல்லீரல்னு ஒன்று இருக்குது, மண்ணீரல்னு ஒன்று இருக்குது, இது போய் ஒழுங்கா பித்தப்பைன்னு ஒன்று வரணும், அது சுரக்கணும்னு அப்பதான் தெரியும். சுகர்னு வந்த பிறகுதான் கணையன்னு ஒன்று இருக்குது, அதுல ஒன்று சுரக்கும்னு தெரியும். அது இல்லைன்னா தான் நமக்கு அங்க தைராய்டு சுரக்கல, பீனியல் சுரக்கல, அது சுரக்கல, இது ஒன்று கெட்டு போச்சுன்னா மொத்தம் கெட்டு போகுது. அப்படிங்கிறதுல பேர் தெரியனாலும் ஏதாவது ஒரு விஷயம் அதுக்குள்ள உங்களை மாட்டி வைக்கிற விஷயம்லாம் வரும். அப்போ இது கெட்டதுக்கு யார் காரணம், என்ன பதில் சொல்லுவோம்? இந்த மாதிரி ஒன்று கெட்டு போச்சு சார், ஏதோ ஒன்று கல்லீரலோ அல்லது கணையமோ ஏதோ ஒன்று நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், வேலையை, அல்லது தொண்டை வீங்கிற தைராய்டு ஏதோ ஒன்று வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரண சில டாக்டர்கிட்ட போனீங்கன்னா முகத்தை பார்த்துட்டு தொண்டை வீங்கலைனா கூட இது கொஞ்சம் தைராய்டு போட்டு பாரு சரியாயிடுப்பான். சில டாக்டர் என்ன பண்ணுவோம், இல்லை இது கொஞ்சம் அனிமிக்கா இருக்கு, கொஞ்சம் என்ன போட்டு விடு, இது அயன் சத்து உள்ள மாத்திரையை போட்டு விடு அப்படின்னு அவன் கொஞ்சம் சேர்த்து விட்டான்னா அதுலயே அது சரியாயிடும். அதுக்கப்புறம் தான் நோய்க்கு மாத்திரையை கொடுப்பான். இப்ப இது ரெண்டும் ஏன் சேரலைங்கிறப்போ நீங்க உடம்புலயே பாத்தீங்கன்னா சாப்பாடு இந்த கண்ட்ரோல்ல இந்த தசையெல்லாம் வேலை செய்யும், ரத்தம் இதெல்லாம் சாப்பாடை வச்சு நடக்குது இல்ல. அதை தாண்டி இந்த சுரப்பிங்கெல்லாம் இருக்குது பாரு, இதுங்களுக்கெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டிருக்கும். இந்த சுரப்பிங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரொம்ப எரிச்சலா வரான் அவனுக்கு அது அப்படிதாங்க, அந்த சுரப்பி ஒண்ணு வேலை செய்யல அப்படின்னுவான். அதுதான் யோகா ஆசனம் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க மனத்தை துரத்துங்க, அது பிராணனை துரத்தும், அப்புறம் பிராணன் மனத்தை துரத்தும். மனம் பிராணனை துரத்துனா உடம்பு கண்ட்ரோலுக்கு வரும், அப்புறம் பிராணன் மனத்தை துரத்துனா உங்க மனம் அடங்கும். அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு தடவை படிச்ச ஞாபகம் இருக்கா, ஆனந்த கழிப்புல படிச்சோம். பாமசாமி அந்த தலைப்புல ஒரு பாட்டு எழுதுறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது விஷயம் இருக்குல்ல, இதை ரெண்டு விதமா மாத்திக்கணும் நீங்க. ஒண்ணு, உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு நீங்க மனம்ங்கிறது நோய் இல்லாம அடங்கிச்சான்னு பாருங்க, இது ஒரு வகை. ரெண்டாவது, வந்திருக்கிற எல்லா பிரச்சனையிலையும் என் மனம்னு ஒண்ணு இருக்குதான்னு பாக்குறது ரெண்டாவது. இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, நான் எல்லா வேலையையும் நேர்மையாதான் மனசாட்சியோட தான் செய்யறேன் நான், அதையும் பார்க்கணும். இந்த மூணும் சேர்ந்தாதான் மனம்ங்கிற ஒன்ன நான் ஒழுங்கா வச்சிருக்கிறேன்னு தெரியும். சரி, இது தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆராய்ச்சிலாம் பண்ண தேவையில்ல. அதுக்கு தான் பாமன் சாமி சொன்ன எளிமையான முறை என்ன, நீங்க ஏதாவது ஒரு பெருமானுடைய உருவத்தை அல்லது குருநாதருடைய உருவத்தை நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணும், நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிடும் அல்லது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் இந்த சித்தர் மார்க்கத்துக்கு போறவங்க தெளிவா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்மளை இவர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு, அல்லது நம்மளை இவர் காப்பாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, அல்லது இன்னும் மாணிக்கவாசர் பாணியில சொன்னா, மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு, வளைகாப்புன்னு ஒண்ணு சொல்றான்ல, எங்க படிக்கிறான், எனக்கு அந்த காலத்துல போடப்பட்ட அந்த பாதுகாப்பு என்ன பண்ண ஆகக்கூடாது, இப்போ என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. எதனால, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை நான் கருவிருக்கிற காலத்துல என்ன வளர்த்த கருத்துக்கு மாறா நான் யார்கிட்டையும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுகோள்ல மார்கழி மாசத்துல வைக்கிற பாட்டு மாணிக்கவாசர் வைக்கிறார்ல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தொடக்க காலத்துல உன்னை பாதுகாத்த கடவுளுக்கே நீ நேரா போய் திரும்பி போனேன்னா, அல்லது அதுக்கு நான் வேலை செஞ்சேன்னா மார்கழி மாசத்துல எனக்கு மூளை நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஆட்கொள்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க 1000 கோயிலுக்கு போவீங்க, ஆனா 1000 அதுதான் கதை நிறைய வச்சிருக்கிறாங்களே, அந்த 1000 கோயில சார் உடனே ஒருத்தர் கேட்பாரு, சார் இப்ப எனக்கு இது பிரச்சனை இருக்குது, காசு வரணும், நான் எந்த கோயிலுக்கு போகலான்னு ஒருத்தர் கேட்பாரு நம்ம நண்பர். அப்ப கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், எப்பா நீ திருவிமேலை படிக்கலாமா, அப்புறம் என்னது அது இன்னொன்னு சொல்லுவேன்,
திரு ஆவடுதுறை படிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறப்ப நான் சாதாரணமா என்ன சொல்லுவேன்னா, திருவிழிமேலை படி. ஏன்னா நாமெல்லாம் திருஞான சம்பந்தர் அளவுக்கு திருவாவடுதுறை அதிகம் படிக்கிறதுக்குலாம் நமக்கு ஒன்றும் தகுதி கிடையாது. ஏன்னா அது அவங்க அப்பாவுக்கு தான் வாங்கினாரு. நம்மள மாதிரி ஆளுகளுக்காக வாங்கினது திருவிழிமேலையில வாங்கினாருன்னு ஒரு கருத்தை சொல்லி அனுப்புவேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், என்ன நடக்கல அப்படின்னு, பதிகெல்லாம் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த காசை எதுக்கு கேட்ட அப்படின்னு கேட்பேன் நான். திருவிழிமேலையில திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஊர்ல ஜனங்க பசியாக்குறாங்க, வறுமையில இருக்குது, மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் காசு வாங்கினாங்க. நீ கொஞ்சமாவது அதுல அடுத்தவங்களுக்கு ஏதாவது உன்னோட வாங்குற காசுல அடுத்தவங்களுக்கு ஏதாவது பயன்பாடு இருக்குதான்னு முதல்ல பெருமான் பார்ப்பான். அப்ப அது மாதிரி நீ வச்சு என்ன ஐடியா இருக்குதான்னு கேட்பேன். அது மாதிரியா தெரியல, சரி பரவாயில்ல அதையும் விட்டுரு, குறைஞ்சபட்சம் நீ படிக்கிறல்ல, நீ படிக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நீ காசு வரணும்னு படிச்சுட்ட, உனக்கு நீ தப்பான நடவடிக்கை எதுலையாவது இருக்கிறியா, அதை முதல்ல அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாய, உனக்கு அப்பதான் பெருமான் காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவோம். நாலாவதா இப்ப என்ன அர்த்தம், முதல்ல பொதுவுல கூப்பிடுறது, ரெண்டாவது நீ எதுக்கு செய்யறங்கிறது, மூணாவது நீ எப்படி இருக்கிறங்கிறது. இதெல்லாம் எங்க வந்து நிக்குது, நம்ம நடவடிக்கையில வந்து நிக்குது. இந்த நடவடிக்கையோட கண்ட்ரோலருக்கு பேர் தான் மனம். அதனால என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பாமன் சாமி கிட்ட வந்துட்டு நின்றுட்டீங்க, இல்ல திருஞான சம்பந்தர்கிட்ட போய் நின்றுட்டீங்க, இல்ல வள்ளலார்கிட்ட போய் நின்றுட்டீங்க, இல்ல ஏதோ ஒரு சித்தர்கிட்ட போய் நின்றுட்டீங்க, இல்ல ஒரு கடவுள் வடிவத்துல மாகேஸ்வர மூர்த்தத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு மூர்த்தத்தையோ பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அது சில பேருக்கு இயல்பா பிடிக்கும், சில பேருக்கு பிச்சாடனர் மூர்த்தம் பிடிக்கும், சில பேருக்கு காலபைரவர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வடிவம் பிடிக்கும், நடராஜர் பிடிக்கும். நீங்க உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து அதுல போய் நின்றுட்டு அது மூலமா தான் எல்லாத்தையும் வாங்கணும். நீங்க என்னதான் உலகத்துல 1000 பேர் 1000 சாமி கொடுக்குதுன்னாலும் நான் இது மூலமா தான் வாங்குவேன் அப்படி நீக்கணும், மற்றதுல மெத்துன்னு இருக்கணும். இதுக்கு பேர் தான் குரு உருவத்தை நான் முதல்ல ஏத்துக்கிறது அர்த்தம். ஒரு உருவத்தை நான் இது ஏத்துக்கிறதுக்கே எத்தனை பேருடைய மனம் தயாரா இருக்குது அப்படின்னு பாக்குறது தான் இந்த பாட்டோட வேலை. ஏன் மறுபடியும் சாமி இந்த வரியை போட்டு எழுதணும், ஏன்னா இந்த இடத்துலலாம் சாமி தேவையில்லாம பாடுற மாதிரி தெரியும், சொன்னதையே சொன்ன மாதிரியும் தெரியும் 3 பாட்டுல. இன்னும் 2-3 பாட்டுல மனசை பத்தியே பேச போறாரு. ஏன் அப்படி தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, இது கொஞ்சம் பிராக்டிக்கல் டிஃபிகல்ட் கொஞ்சம் இதுல நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் தெளிவா சாமான் தேய்க்கிறார், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது நீங்க வீட்டுல சாமான் வாங்கல, அப்பதான் நீங்க உங்களை உங்க வீட்டுக்காரமா சாமான் வாங்கலாம், சரவணா ஸ்டோருக்கு கூட்டி போறான்னு வச்சுங்களா, நீங்க எப்படி சாமான் வாங்குவீங்க, இது அழகா இருக்குது, இது ஒய் அழகா இருக்குதுன்னு வாங்குவீங்க இல்ல? இல்லைங்க, சாமான் தேய்க்கிறவங்களுக்கு தான் தெரியும். வளவளவா ரிங்கு இருக்கக்கூடாது, முனையில வலு இருக்கக்கூடாது, கையா இருக்கும், அப்புறம் உள்ள ஒரு ஒட்டின்னு இருந்தா அது என்னைக்கும் அந்த அழுக்கு போவாது, ஒரு டிசைன் இருந்தா அதுல அழுக்கு போவாது, இதெல்லாம் நமக்கு வேணாங்க, பிளெயினா இருந்தா நல்லதுன்னு அவங்களும் சொல்ல தெரியணும், நீங்களும் அதை ஏத்துக்கணும். அப்ப எப்ப தெரியும், சாமான் தொலைகினாதான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் செஞ்சாதான் அதுக்கான பொருளை எப்படி வாங்கணும்னு தெரியும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு அழகாகுது தொழகாகுதுன்னு வாங்கி வந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள கழுவுறது யாரு, அது உள்ள கையை விட்டுக்க. முதல்ல சின்ன சொம்புன்னு பார்த்தா அழகா ஒரு சொம்பு வாங்கி வந்துடுவான், கையை விட முடியாது, அது கடைசி வரைக்கும் அழுக்கா இருக்கும். அதே மாதிரி தட்டு, சாப்பாட்டு தட்டு வாங்குறது, இதெல்லாம் நீங்க டிசைனு, அங்க கீழே ஒரு கோடு இருக்கும், மேல விளிம்புல ஒரு மாதிரி இருக்கும், இதுலலாம் அழுக்கு இல்லாம எடுக்கிறது ஒரு பக்கம். இது தாண்டி இன்னொன்னு ஒரு அழுக்கு ஒண்ணு போடுவாங்க, சப்பீனா ஒண்ணு போடுவாங்க, அது மேல ஒரு எண்ணெய் ஒண்ணு போடுவாங்க, அதுல ஒரு என்னது சோப்பு ஒண்ணு 3 அரிசத்தை போட்டு கழுவுவாங்க. ஆனா தண்ணி இருக்காது வீட்டுல, அப்ப அதுல ஒட்டிக்கின்னு வெள்ளையா இருக்கும், அதுல சோத்தை போட்டு நீங்க சாப்பிடணும் அதுக்கப்புறம். அப்ப இந்த மாதிரி கழுவுற வேலை முழுகிற வேலை தான் இந்த மனசுக்கு கிட்ட கொண்டு வர்ற வேலை. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதே தான். நீங்க வீடு துடைக்கிறதும் உங்க வீட்டை எப்படி நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க, தட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சுத்தம் கேரக்டர் வரும். ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா இவன் சுத்தமா தான் இருப்பான், உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட தப்பு இருக்கு, இவன் சுக்கரன் கேரக்டர்ன்ட்டு வர. அது இல்லைங்க, நீங்க பயிற்சிக்கு வரீங்களாங்கிறதான் பிரச்சனை. நீங்க இது நான் சொல்றது கொஞ்சம் வேகமா ஏன் சொன்னா, உங்க புத்தி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ஜோசியனும் சொல்லிடுவான். ஜோசியக்காரன்ட்ட போனீங்கன்னா நம்ம புத்தி என்னன்றத தெளிவா கண்டிப்பா சொல்லுவான். நீங்க சும்மா போய் பொருத்தம் பார்த்து கேட்டா சொல்ல மாட்டாரு, அல்லது நீங்க தெரிஞ்சவரா இருந்தா சொல்ல மாட்டார். நீங்க யார் ஜாதகம் மாதிரியோ போய் கொண்டு போய் கொடுத்து கேட்டீங்கன்னா தான் அது புத்தியை ஒழுங்கா சொல்லுவார். அந்த புத்தியை ஒழுங்கா கேட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் மாறாது. ஆனா அதுல இருந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கணும். அப்படித்தானே நம்ம பிறப்புக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம பிறப்பு என்ன, புத்திங்கிறது மோல்டு பண்ணப்பட்டது. நம்மோட பிறப்பு, இந்த பிறப்புல எல்லாருக்குமே அடிப்படை என்னன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரங்கிறது 4
நம்ம கண்ணு மூக்கு வாய் மாதிரி உள்ள இருக்கிற கருவி, அது கண்ணுக்கு தெரியாது. இந்த கருவியில புத்திங்கிற ஒரு தத்துவத்துல தான் வினைய போட்டு பெருமான் அடக்கி வச்சிருக்கிறான். நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் பாவம், அதுக்கு நல்லது கெட்டது, நீங்க எதை அனுபவிக்கணும், என்ன வந்து சேரும், என்ன உங்களை விட்டு போகும், யார் உங்களை ஏமாத்துவான், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும். இந்த ஏமாத்துற விஷயம், நீங்க ஏமாறுற விஷயம், சாவ போற விஷயம், அப்புறம் நோய், நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் பேரு வினை. அந்த வினைய புத்தியில வச்சுதான் உங்களை இந்த பொறப்புக்கே அனுப்புறான். இதுதான் நாம படிக்கிற தத்துவத்தோட பதில். அப்ப நீங்க சிந்திக்கும் போதே எதை வச்சு சிந்திப்பீங்கன்னா, மனம்தான் இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்கும். இது பச்சை, இது குதிரை, இது சாமி, இதெல்லாம் பார்க்கும். ஆனா இது பார்த்தாலும் இதை முடிவு பண்ணும் போது நீங்களா முடிவு பண்ண முடியாது. அந்த புத்தியில ஒரு வென இருக்குது பாருங்க, அந்த வெனைய வச்சுதான் நீங்க முடிவு பண்ண முடியும். இதுதான் வெனமஸ்ன்னு சொல்றது. இந்த வெனைய வச்சுதான் நாம இந்த பிறப்புல எதையும் பார்க்கிற அறிவும் கேட்கிற முறையும் அடுத்தவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறதுக்கு இதுதான் இடம். இந்த இடத்தை நீங்க முதல்ல இந்த இடத்துலதான் இருக்கிறன்ற முடிவுக்கு வந்தாதான் பிறப்புல நீங்க என்ன பொறுப்பு, ஞான பிறப்புன்னு அர்த்தம். பெரிய ஞானியாரி குதிக்கிறது இல்லாது, இந்த பொறப்புல எனக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது ஞாபகம் வந்தாதான் முதல்ல நாம ஞான பிறப்பா வரும். இந்த ஞான பிறப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது தான் எது, என் மனம் எந்த அளவுக்கு ஓடுது, எந்த அளவுக்கு எதை பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விஷயம். இந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒரு லீடர், ஒரு தலைவரை பிடிச்சி அதுக்கு நடுவில் போட்டுட்டு நீங்க உங்க அந்த தியானத்தோடைய வேலை பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்குள்ள மற்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். அதை கண்ணாடியா வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துலயும் இருக்கிற நல்லது கெட்டது புரிய வச்சு அதுவே உங்களை என்ன பண்ணும், பரமணம் என்கிற ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லும். இதுதான் பாம்பன் சாமி சொல்ற முறை. இதுல என்ன உங்களுக்கு நேரடியா பயிற்சி வருது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப நீங்கெல்லாம் இப்ப நம்ம பாம்பன் சாமி இப்ப இந்த இடத்துல வர்ற கொஞ்சம் இதுல கூட பாம்பன் சாமி என்ன சொல்றாருன்னா, ஒரு உருவத்தை நீ தியானம் பண்ணிக்கன்னு தான் சொல்றாரு. நீங்க எந்த உருவத்தையாவது பண்ணிக்க போங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்க பாம்பன் சாமி தான் பண்ணணும், முருகனை தான் பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருவேளை நீங்க தைரியமா பாம்பன் சாமி தான் பண்ணணும்னு சொன்னா அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதுதான் சரியானது. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உயர்ந்த கடவுளாகிய குகேசனுடைய உருவம் தான் உனக்குள்ள இருக்கு, அதனால அதே தியானம் பண்ணினா நல்லது அப்படிங்கிறது தான் பாம்பன் சாமி ஏற்கனவே சொன்னது. இப்போ அந்த இடத்துல ஒரு முட்டாள்தனம் அல்லது ஒரு மதம் வரும். என்ன மதம் வரும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உயர்ந்தது, இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சண்டை போடுறது கிளம்பிட்டீங்கன்னா அதுவும் தப்பு. அதுக்கு பேர் தான் மதம். இந்த மதமான பேய் பிடியாதிருக்கவேன்னு சொல்றாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க உருவம் தியானிக்கிறீங்கல்ல, அது உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வளைகாப்பு. இந்த வளைகாப்பை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பெருசு, அதைத்தான் நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது பாதுகாக்கிறத விட்டுட்டு அது உங்களை கவுத்துற ஆரம்பிச்சிடும். அப்போ ஏன்னா அதுக்கு பேர் அந்த இடத்துல என்ன உருவாயிடும், மதம் ஆயிடும். அது மதம்னாக்க ஒன்றன் மேல் இருக்கிற அழுத்தமான பிடிப்பு. அதுதான் சாமி கூட இன்னொரு வரியில போறாரு, வலியார் பகை துணிகளைங்கிறார். வலிமையா அதுல அழிந்திரும். நீங்க அந்த மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இந்த பிறப்புலயே விடுதலை உங்களுக்கு இல்லாம போயிட்டாலும் போயிடும். ஆனா திருநாவுக்கரசர் மாதிரி இருந்தாதான் அதுல விடுதலை கிடைக்கும். திருநாவுக்கரசர் மட்டும்தான் அந்த மாதிரி வேற சமயத்துல இருந்து பெருமான் சூழல் நோயை கொடுத்து அவரை கூப்பிட்டு வரான். அந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு வருவான் நீங்க நினைக்க கூடாது. அப்புறம் பிறப்பதான் மாத்தி தருவான். அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தியானத்துக்கு நீங்க அந்த உருவத்தை ஏற்றுக்கொண்டு செய்யற காலத்துல அது உங்களுக்கு உதவி பண்ணி அடுத்ததை கொண்டு போகும். அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதாரண ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் ஒரு நண்பர் சொன்னார், ஒரு மந்திரம் நான் சொல்றேன், உங்களுக்கு ஜெகன்மோகினியை கூப்பிட்டீங்கன்னா வரும், அப்புறம் பூதத்தை கூப்பிட்டீங்கன்னா வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய. இதெல்லாம் உண்மைதான், பொய்யும் கிடையாது அதுக்குள்ள. ஆனா அதை வச்சு அவனுக்கு வேலை வாங்குற தைரியம் இருக்கணும், இவனுக்கு அதை வேலை செய்யற தைரியம் இருக்கணும். அது அப்புறம் அவனை சாப்பிட்றோம், இந்த மாதிரிலாம் இருக்குது அதுக்குள்ள. நான் கூட ஒரு தடவை சொல்றேன்ல, பூதத்தை வசியம் பண்ணிட்டான்னா அவனுக்கு இருக்கிற முதல் குவாலிஃபிகேஷன், முதல் தகுதி என்னன்னு கேட்டா,
தான் எதிரில் அது திடீர்னு வரும் முத அப்ப பயந்தான்னா தொலைஞ்சான். பயப்படாத ஒரு மனநிலைக்கு போறவனால மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த பூதத்தை வச்சு வேலை வாங்க முடியும். அதனால நீங்க ஏன்னா வல்ல பூதம் பலாட்டிக பேய்கள் இதெல்லாம் நமக்கு பாம்பன் சாமி சொல்லியிருக்காரு. கந்த சஷ்டி கவசத்துல வருது. இதெல்லாம் வந்து சஷ்டி நூல்கள் கவச நூல்கள்ல இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. ஆனா பாம்பன் சாமி சொல்லுவார் என்னது அது வஞ்சம் சூது ஒன்றும் பேர், அப்புறம் துன்பம் சங்கடம் மண்டும் பேர், அப்புறம் மங்கும் பேய் நம்பும் பேரும்பார். அந்த இடத்துல வந்து பேய நம்பி நீ அதுலயே அதை புடிச்சிட்டு வாழ்ந்துடலாம் நினைக்கிறப்பாரு அது தப்பு, அல்லது பேய நினைச்சே பயந்து வாழறப்பாரு அதுவும் தப்பு. அதுதான் பிரச்சனையே தவிர பேய்ங்கிறத சாமியை மறுக்கல, யாரும் மறுக்கல. ஏன்னா சண்முக கவசத்துல பேயெல்லாம் லிஸ்ட் கொடுக்குறாரு. இதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த பேய்னா என்னன்னு அந்த ஆராய்ச்சியில என்ன இட்டும் போக கூடாது. நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அருவம்னு வரும்போதே இது மாதிரி ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்குது. இப்போ நாம இங்க இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இங்க வந்து உங்களுக்கு நமக்கு தெரியாம யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது. பாம்பன் சாமி இருப்பாரா, முருகப்பெருமான் இருப்பாரா, அருணகிரிநாதர் இருப்பாரா, அல்லது அகத்தியர் இருப்பாரா, யார் இருப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. யாரு? இந்த வல்ல பூதம் வளாசிகை பேய் நம்மளை தூக்கி போய் எங்கேயாவது காக்கணும். ஏன்னா இங்க நாம நிறைய பேரு யாரு இல்ல, நாம வந்து கடவுள் மார்க்கத்துல இல்ல சார், கடவுளை தேடி வந்துக்கிறோம். அதனால நம்ம சுத்தி பேய்ங்க தான் இருக்கும், நம்மளை பத்தி தேவதைங்க எல்லாம் நிறைய இருக்காது. அதனால வெளியில நிறைய கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அது உங்க கண்ணுக்கு தெரியாது, அதுதான் நிறைய இருக்கும். அதனால அதுதான் என்ன பண்ணும், திடீர்னு உங்களுக்கு நடுவில் உங்களை ஒரு சும்மா ஒரு நீங்க ரைட்டா தப்பா நினைக்காதீங்க ஒரு செய்திக்கு. ஆனா அதுல உண்மை இருக்கலாம், உங்களுக்கு விவாதமா இருக்கலாம். திடீர்னு நடுவில் டீ கொடுக்குறாருன்னா ஒரு பேய் அவரை எழுப்பி வேலை வாங்கணும்னு கூட அர்த்தம். அதனால வந்து நீங்க அது தேவதை எழுப்பி வேலை வாங்குதுன்னா சொன்னா டீ கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து நீங்க அது ஒரு உதாரணத்துக்கு தான் அது. அதனால எது எந்த வேலை வாங்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கொஞ்சம் உள்ள போக போக அதுல ஒரு அனுபவம் மட்டும் தெரியும். என்ன அனுபவம்னா, எவ்வளவு எதுக்குள்ள உண்மை இருக்குது, அதை எப்படி தாண்டி நாம போக முடியாது, எப்படி நம்மள கடவுள் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு, இங்க இருக்கிற சாவு எத்தனை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இங்க இருக்கிற நோயை எத்தனை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறதே நமக்கு அதிசயமா தெரியும். அப்புறம் இதெல்லாம் அப்புறம் எழுதுனீங்கன்னாக்கா இது என்னமோ ஒரு பெரிய மாயாஜால உலகத்துக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் முற்றிலும் உண்மையா இருக்கும். எப்ப கேட்டீங்கன்னா, இந்த சண்முக கவசம் படிச்சீங்கன்னா தெரியும். சண்முக கவசம் படிச்சு அதை நீங்க அப்படியே உரு ஏத்த 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 வந்து பாம்பன் சாமி வராரா, அல்லது பேய்ங்க ஓடிக்கிட்டு இருக்குதா, அல்லது நீங்க போற இடத்துல நல்லது நடக்குதா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுக்குள்ள வரும். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நூலாதான் நமக்கு அதுல பாம்பன் சாமி கொடுத்து, அதுக்கு மேல பெரிய தெய்வமா கடவுளை நினைக்க வைக்கிற மாதிரி அதுக்குள்ள அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளது ஆகின்னு ஒரு தொடக்கத்திலேயே கடவுள் யாருங்கிறத அதுல கொடுத்துருவார். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ எடுத்த உடனே பாம்பன் சாமி அண்டமாக அவனியாக பார்க்க முடியாத பொருளாக அப்படின்னு கடவுளை சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல நமக்கு வேல் கண்ணுக்கு தெரியுது, நிறைய வேல் தானே அதுல சொல்றாரு. மயில் தெரியுது, முருகனுக்கு நிறைய பேர் சொல்றார், சஷ்டிநாதன், அருமுக சிவன், சரவண பவத்தான், இப்படிலாம் பேர் சொல்லுவார். இதை சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி நீங்க முருகனை எப்படி பாக்குறீங்க? அண்டமா பாக்குறீங்க, அதுக்கப்புறம் அவனியா பாக்குறீங்க, உலகமா பாக்குறீங்க, அதுக்கப்புறம் பார்க்க முடியாத பொருளாகவும் பாக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? மனம் முதல்ல நம்ம கையில் இருக்கிற ஆயுதம், நம்ம கையில இருக்கிற பொருள், நம்ம கையில இருக்கிற பண்பு, அப்புறம் நம்ம பண்பை தாண்டி ஒரு கடவுளுங்கிற நமக்கு மேல இருக்கிற பண்பு, அதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க செலுத்துற ஆற்றல், அதுக்கு மேல இந்த உலகத்திலிருந்து நமக்கு நம்ம வாழ வைக்கிற அடிப்படை, அதுக்கு மேல சூக்குமமாக எல்லாவற்றையும் கடந்து இருக்கிற அல்லது எல்லாவற்றையும் கலந்து இருக்கிற ஒரு பெரிய பரம்பொருள். இப்படி வளர்த்துக்கிட்டு போறதுதான் எது? மனசுல நீங்க வைக்கிற குருவோட வேலை. அப்ப மனசுல எந்த குருவை வைக்கணும் நீங்க எப்படி முடிவு பண்ணணும்? அதுக்குதான் நான் இங்க சொன்னேன்ல, கந்த சஷ்டி கவசத்தை விட ஏன் கந்த சஷ்டி கவசம் பாடின பாம்பன் சுவாமி சண்முக கவசத்தை பாடணும்னு ஏன் நினைப்பு வருது அவருக்கு? நானும் சஷ்டி கவசம் பாடணும் வரைஞ்சு கட்டிட்டா பாடுறாரு, இல்ல வந்து அவருக்கு என்ன பாட்டு எழுத தெரியலையா? அதனால இல்ல அது அந்த கந்த சஷ்டி கவசத்துக்குள்ள பாடினா என்ன பலன், அந்த பலனை தாண்டி இன்னும் கொஞ்சம் பிட்டு இருக்குது, அதெல்லாம் சேர்த்து வச்சு நாம கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் அவங்க பாடுற சாதாரண பாட்டிலேயே பெரிசியும் கொடுத்துடணும்னு நினைக்கிறாருல்ல.
நாம பாடுற இப்ப சந்த சஷ்டி கவசம் பாடிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிவபெருமானோட புள்ள முருகன்னு நினைக்கிறாங்கல்ல, ஒரு சண்டை போட போன மாதிரி, அந்த மாதிரி பார்த்து அதுல மட்டும்தான் அந்த அனுபவத்தை கொடுக்கும். ஆனா முருகனும் இல்ல சிவனும் இல்ல ஒரு பெரிய கடவுள் அப்படிங்கிறதோட நீங்க அதுங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கணும்னு முடிவு பண்ணா சண்முக கவசத்தை படிக்கணும். உங்களுக்கு அது முதல்ல தெரியாது. சண்முக கவசத்துக்குள்ள இது இருக்குதுன்னு சொல்லிட்ட பிறகு நீங்க படிக்க ஆரம்பிக்க 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 அது ஒண்ணு ஒன்னா உங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம சுப்பிரமணியதாசரோட லெவல் என்ன அப்படின்னா, அவருக்கு வேல் வரைக்கும் தெரியுது. எதுக்கு பாடினார் அவரு? எதுக்கு பாடினாரு? இப்ப மயூர வாகன சேவனை வருது, தெரிஞ்சோ தெரியாமல அது நமக்கு வந்துடுது. இப்ப மேட்ருக்குங்க, எலும்பை கூடுறதுக்கு பாடினதான் அவர் நினைச்சிட்டு பாடினார். ஆனா பாம்பன் சாமி எலும்பு கூடுறதுக்கு அவர் பாம்பன் சாமியோட தகுதி ஒண்ணு இருக்குது. பாம்பன் சாமி தகுதியை தாண்டி சுப்பிரமணியதாசர் பாடுற பாட்டுல எலும்பு கூடின விஷயம் அதுக்காக நடக்கல. என்ன நடந்தது? எலும்பு கூடுறதுக்குன்னு அவர் நினைக்கிறான். ஆனா என்ன நடந்தது? வேல் காட்சி வந்தது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பன் சுவாமிகள் என்கிற குருநாதரை மையமா வச்சுக்கிட்டு இவர் பாடின சண்முக கவசத்துக்கு பலன் அவருக்கு எதுன்னு கேட்டா வேல். தொடர்ந்து பாடினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. தொடர்ந்து பாடி இருந்தா என்ன நடந்திருக்கும்? முருகனே காட்சி கொடுத்து அவரை அதுல கலக்க வைக்கிறான்ல. அப்ப அந்த மாதிரி நீங்க இப்ப ஒரு சந்தர்ப்பத்துக்கு பாடினீங்கன்னா ஓகே, அதுல அதை கொடுத்துருவான். அதுல என்ன காட்சியோ அது உண்டு. ஆனா இந்த சந்தர்ப்பமும் இல்லாம சாட்சி இல்லாம அதுக்குள்ள நீங்க உள்ள போகிறீங்கன்னு சொன்னா, முதல்ல வேலை காட்டும், அதுக்கப்புறம் மயிலை காட்டும், அதுக்கப்புறம் முருகனை காட்டும், அதுக்கப்புறம் முருகனை தாண்டி இருக்கிற சிவன். அது என்னது பாட்டு பாடுறாருல பஞ்சாமிர்த வண்ணத்துல மொத்தம் ஆலயம் லிஸ்ட் என்னது? அது எல்லாரும் ஆடுறாங்கல்ல, அந்த சூலதரனார் ஆடங்கிற அந்த சிவன் லட்சுமி பார்வதி உலகத்துல இருக்கிற எத்தனை தெய்வமோ அத்தனை தெய்வமும் அங்க ஆடிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் காட்டி அதுக்குள்ள நீங்க போற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொண்டு போகும். எது? சண்முக கவசம் அப்படின்னு சொன்னா இதோட இந்த இவ்வளவு விளக்கம் சொன்ன சண்முக கவசத்தோட பெருமையை சொல்லல, மனம் எப்படி வேலை செய்யுங்கிறது. இதெல்லாம் இப்படி இது எல்லாமே எதை வச்சுன்னு கேட்டா, மனங்கிறது உங்களுக்கு தெளிவா சண்முக கவசத்துல நின்றுட்டு குருநாதரை வச்சுக்கிட்டு போனா நடுவுல நிக்கிற விஷயம் தானா நடக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு கேட்டுட்டீங்கன்னா அதோட அது நின்றுடும். ஏன்னா அதுதான் மனசோட கேரக்டர். இந்த மனசோட கேரக்டரை சொல்ல வர்றது பாம்பன் சாமியோட வேலை. இதுக்கு நான் பயன்படுத்தினது சண்முக கவசம் பாராயணங்கிறது நீங்க அதோட இணைச்சி புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன உதாரணம். நீங்க சண்முக கவசத்தோட பெருமையை சொன்ன நினைச்சு பாருங்க, பெருமைதான். ஆனா அதுக்குள்ள மனம் என்பதனுடைய வேலை எப்படிப்பட்டது, அதுதான் இன்னைக்கு நாம விளக்கிற விளக்கம். இப்ப நீங்க அதுக்கடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸே இப்படிதான். இதெல்லாம் நாம பண்றோம் கிடையாது. இந்த எல்லாத்தையும் பெருமான் எப்படி நமக்கு அதை கூட்டி வைக்கிறான் அப்படிங்கிற இடத்துக்கு அது உங்களை கூட்டும் போகும். எது? அதுக்குதான் என்ன பண்றாருன்னா கடைசி வரியில, அருள் என்றிடு நசைதனில் நின்றிடில் அது வழியா நலம் முழுவதும் ஈயும். அந்த வரிக்கு பெரிய என்னது இருக்குது, கனமான முறை இருக்கு, அதாவது ரொம்ப வெயிட்டான அணுகுமுறை இருக்கு. ஏன் அதை என்ன பண்ணிருக்காரு? அதுல அருள் என்றிடு நசைதனில் நின்றிடில். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி என்ன நசை உங்களுக்கு? மருள் நசை. இப்ப அருள் நசையில நின்றால் அது வழியா நலம் முழுவதும் ஈயும். இதுதான் பாட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்கு மனசை பத்தி தான் விவரிக்க போறாரு. இதுல கொஞ்சம் விஷயத்தை நீங்க சுருக்கி தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அருள் என்பதை சார்ந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறான், அது வழியா எல்லாம் வந்துரும் சொல்றாருல்ல, அதோட விஷயத்தை கொஞ்சம் நீங்க நினைச்சுக்கணும். என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாம்பன் சாமி தகராலய ரகசியத்தை ஏதோ ஏனோதானோன்னு பாடல, சொல்ல வந்தது
வேத உபநிடதத்தில் இருக்கிற அந்த இதய ஆகாயத்தில் இருக்கிற குகையில் இருக்கிற பெரிய பரம்பொருளை அனுபவிக்கணுங்கிற சொல்ல தமிழ்நாட்டில் தமிழ்ல சொல்றார். இதுக்கு முன்னாடி திருமூலர் பேசியிருப்பார், திருஞான சம்பந்தர் பேசியிருப்பார், மாணிக்க வாசகர் பேசியிருப்பார், பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பாம்பன் சாமி இல்லாம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் வள்ளல் பெருமான், அப்புறம் யாரு மாணிக்க வாசகர், இவங்கெல்லாம் ஒரு முறையை கையாண்டிருப்பாங்க. என்ன முறை கையாண்டாங்க சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நமசிவாய சிவாய நமன் சொல்லி அதுல இருந்து கொண்டு போயிருப்பாங்க. ஆனா பாம்பன் சாமி நேரா அதை எழுத முடியாது. இது விரோதத்தினால சொல்லாம இல்ல அதுல அவரு வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட அனுபவத்தை அது கூட இதை சேர்த்துதான் அவன் ஒதுக்கிடுவான். அவனுக்கு நேரா புரிய வைக்கணும். இப்போ இந்த சேலஞ்சுக்குள்ள போறாரு உள்ள. ஏன்னா ரொம்ப கவனமா இது முறை நமக்கு ஏத்த மாதிரி சொல்லிடுவோம். ஆனா அதுக்குள்ள நேரா போனீங்கன்னா அவங்க எவ்வளவு கவனமா அதை வேலை பார்த்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த இதுக்குதான் முருகப்பெருமான் உதவனான்னு நாம சொல்றது. நாம எவ்வளவு கவனமா இருந்தாலும் அடி வாங்கிடுவோம். அப்பதான் என்ன சொன்னோம், இது அவங்கள அந்த ஸ்கில் அவங்களுக்கு தானா இல்லை, அவங்க வாயில முருகன் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்றது. ஆனாலும் முருகன் பேசினாலும் முருகன் அவனுக்கு தெரிஞ்செல்லாம் பேச மாட்டான். நீங்க உங்க ஆன்மா எதை முடிவு பண்ணதோ அதுல பெசகாம பார்த்துப்பான். அதுதான் மனத்தினுடைய விஷயத்துல குருவை நீங்க தியானிச்சாலும் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான்னு நான் சொன்னது. அந்த மாதிரி இந்த பாட்டிலேயே பாம்பன் சாமிக்கு அப்படி ஒரு அதிசயம் இந்த பாட்டில் நடக்குது. பாருங்க என்ன நடக்குதுன்னா, இந்த திருக்கூத்து தரிசனம் திருமூலர் பாடுவார். எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எங்கும் தங்கும் சிவன் அருள் விளையாட்டும்பார். எங்கும் தங்கும் சிவன் அருள் விளையாட்டு அப்படிம்பார். இப்ப இங்க முருகனையும் சொல்லாம சிவனையும் சொல்லாம பெரிய அனுபவ தகர, அதாவது சிதம்பர ரகசியம் பேசுறார். நீங்க ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கணும், இங்க சிதம்பர ரகசியம்னா வெறும் நடராஜர் அங்க இல்ல, கால் இல்லாத நடராஜரும் அங்க இருக்கிறார், தியாகராஜர் இருக்கிறாரு, சோமாஸ்கந்தன் முருகன் இருக்கிறான். அதை தாண்டி வெட்ட வெளியாகிய ரகசியமும் அங்க இருக்குது. அங்க எல்லாமே இருக்குது. அதான் சிதம்பரம் என்கிற தில்லை என்கிற இடத்துல ரகசியம். அதுல நீங்க மூணையும் பார்க்கணும். இது சிம்பிளா மனசுல வச்சுங்க. இது ரொம்ப விரிவாயினால இப்ப சொல்ல முடியாது. அந்த ரகசிய சிதம்பர ரகசியம் சொல்லாம பாம்பன் சாமி தகராலய ரகசியம் ஏன் போட்டார்னா, மறுபடியும் இந்த நூலை ஒதுக்கி வச்சிருவாங்க. இல்ல அதை ஒதுக்கி வைக்க கூடாது. நாம தெளிவா இப்ப எதுக்கு பேசுறார் பாம்பன் சாமி? வடமொழி படிச்சவனையும் திருஞான சம்பந்தரை படிச்சவனையும் திருமூலரை படிச்ச எல்லாருக்கும் பொதுவா பதில் சொல்றார். அந்த இடத்துல நிக்கிறார். அதே சமயத்துல அவன் இஷ்டத்துக்கும் மாத்தி சொல்லக்கூடாது. அதுல ஒரு பொது நெறி இருக்கணும். இது பாம்பன் சாமியோட ஒரு 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 அவருக்கு வாய்த்த ஒரு எஸ்டிமேஷன். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இதெல்லாம் எஸ்டிமேஷன் மாதிரி. அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த பொதுல ஒரு இது நான் இவரோட அந்த பிறப்பு அல்லது இவரோட அருள் தன்மைக்கான அந்த செயலுக்கான தனித்தன்மை இது. ஏன்னா இதுல போய் இன்னொருத்தவங்களும் இப்படிதான் சொன்னாங்க, ஏன் உபநிஷத்துல ஏன் வருது, இது போக நம்ம குமாரதேவரும் பாடியிருக்கார், சுத்த சாதகம் பாடியிருக்கிறாரு, இப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா இந்த தகராலய ரகசியம் சொல்ற முறையிலேயே அதை எல்லாத்தையும் இழுத்து வச்சு வேற உலகத்தை வேற இடத்துக்கு திசை திரும்புற மாதிரி இடம் கொடுக்க கூடாது ஒரு நூலை பாடும்போது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல என்ன பண்றாருன்னா, அருள் என்றிடு, என்ன அருளை நேரா போட்டுறார். யாரு? பாம்பன் சாமி. கண்ணாடி கண்ணுக்கு தன்னை பார்க்கறதுக்கு வேணும், நீ உன்னை பார்க்கறதுக்கு அருள் வேணும், நேரா போட்டார் பாருங்க. அதை இங்க என்ன சொல்றாரு, அந்த அருள் மூலமாக போனால் உனக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும். முடிஞ்சு போச்சு. சிம்பிளா சொல்லிட்டார். இப்ப நீங்க எப்படி இப்ப இதுக்கு பதில் சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவீங்க இதுக்கு எப்படி பதில் சொல்றது இப்போ? ஏன்னா இந்த ஒரு வார்த்தையில பாம்பன் சாமி அருள்ங்கிற வார்த்தையை போட்டுட்டு சொல்லிட்டார். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
இந்த மந்திரத்தோட விஷயம் இல்லாம அந்த மந்திர அந்த பேரை சொல்லாமலே உங்களுக்கு பாமசாமி ரொம்ப கவனமா குரு உருவத்தை எடுத்துக்கோ, குருவோட மந்திரத்தை சொல்லுன்னு மட்டும்தான் சொன்னார். இப்ப நீங்க வர்றீங்க, நீங்க வந்து இந்த சிவய நமங்கிற விளக்கமா சொல்லி அருளை சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது நீ சொல்லிக்க, தப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல நான் அதை இழுத்து வைக்க கூடாது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா அருளை பத்தி சொல்லலாம். இப்ப அருளை பத்தி சொல்லும் போது நீங்க இது வரைக்கும் அருளை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இப்ப அருள்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. எனக்கு அருள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அருள்னா பாமசாமி அருளா, யாரோட அருள், முருகனுடைய அருளா, எந்த மாதிரியான அருள்னு உங்களுக்கு தெரியணும். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன சார், ஏதோ அருளை வாங்கி போக தானே வரீங்க? இங்க எத்தனை தடவை வாங்கி போயிருப்பீங்க இந்த கடையில? வாங்கி போல அருளை யாரும் எப்பயாவது அருளை வாங்கி போலையா? நீங்க யாருமே அருளை வாங்கலையா? என்னப்பா ஏதோ ஒண்ணு வாங்கி போனீங்கல்ல, அது என்னது? அது வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீரணும், என் வாழ்க்கையில ஏதாவது தீரணும் தானே. அருளை யாராவது வாங்கிருக்கீங்களா? வாங்கல இல்லை இது வரைக்கும். அருளை வாங்கலையா, வாங்கினீங்களா? என்ன சார் ரொம்ப குழப்பறீங்க? ஏதோ பெருமானுடைய அருள்னு சொல்லிட்டு தான் நாங்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்ப நீங்க புதுசா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா ஒன்றும் இல்லை சார். இந்த உலகம்னு நீங்க ஒண்ணு நம்ம படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த உலகம்னு ஒன்ன வச்சுக்கிட்டு பேசுறது எதை வச்சு பேசிட்டு இருக்கிறோம்? இந்த ஜானுண்டு உடம்புல இருந்துகிட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஜானுண்டு உடம்புனா எது? உடம்பு முழுக்க ஜான் கிடையாது, வயிறு ஜான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல போட்டதுனால இவ்வளவு பேச்சு வருது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க பேசுறோம்ல, இந்த உடம்பு தொடங்கி உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு மூலப்பொருள் அப்படின்னு ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம்ல, அது பேர் என்ன? இந்த 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 உடம்பு, இந்த மரம், மட்டு, மல்லு, கல்லு, மண்ணு, ஆகாயம், தண்ணி இதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு அந்த இதெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறதுக்கான மூலப்பொருளுக்கு பேரு ஐம்பூதமா. இது என்னது? நான் தான் அழகா சொல்றேன், மண்ணு, தண்ணி, அப்புறம் மரம், உடம்பு, இவ்வளோத்தையும் என்ன சொல்றேன், இது எல்லாத்துக்கும் மூலப்பொருளுக்கு நாம தத்துவமா ஒரு பேர் வச்சிருக்கிறோம், மாயை அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். நீங்க இந்த சினிமாவில் பார்த்த மாதிரி மாயைனா பொய் அந்த மாதிரி இந்த மனசுல வைக்காதீங்க. இங்க சொற்பொழிவு கேட்கறவங்க, மாயைனா இந்த இப்ப நாம ஒரு 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 அதுக்கு என்ன, இப்ப இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த டேபிளுக்கு மூலப்பொருள் எது? மரம். இந்த டேபிளுக்கு என்ன மரம் உங்களால சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இது பிளைவுட்ல என்ன மரம் கலந்துன்னு தெரியாது. இதுல 1008 மரக்கூழ் இருக்கும். இப்ப கீழே ஒரு காலு பூசங்காலா இருக்கும், மேல இருக்கிறது என்ன மரமா இருக்கலாம்? மாமரமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா மரத்தினால ஒரு டேபிள் உருவாகுது இல்ல, அந்த மாதிரி களிமண்ணில இருந்து பானை உருவாக்குற மாதிரி ஒரு மாயைங்கிற ஒரு பொருள் இருந்து தான் இந்த உலகத்தை உடம்பெல்லாம் பெருமான் உருவாக்கி கொடுக்கறான். இதுதான் அவன் படைக்கிறான் சொல்றது. நாமளும் அதை வச்சுதான் படைக்கிறோம் சொல்லிக்கிறோம். ஏன்னா திருப்பி அவனுக்கு கொடுக்கறது. அவன் படைக்கிறான், நாம என்ன பண்றான்? படைக்கிறோம். நாம படைக்கிறதுக்கு பேர் என்ன? நீங்களும் தான் படைக்கிறீங்க, அவனும் தான் படைக்கிறான். நீங்க படைக்கிறதுக்கு பேர் என்ன? அவன் படைக்கிறதுக்கு பேர் என்ன? என்ன சாமி இந்த மாதிரிலாம் ஒரு நொக்க கேள்வியெல்லாம் கேட்டு நிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் படைக்கிறது, அதுல இருந்து படைக்கிறது, நாம அதையே திருப்பி கொடுக்கறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, பெருமானும் படைக்கிறாங்கிறது அவனா என்ன பண்ணல, மாயைங்கிற ஒரு பொருளை உருவாக்கல, அதுல இருந்து நீங்க எப்படி அனுபவிக்கலாமோ அதை செய்யற ஒரு அறிவாளி, அவ்வளவுதான் அவன். அவனுக்கு கொஞ்சம் நமக்கு அறிவு வேலை செய்யல, அவனுக்கு அறிவு வேலை செய்யுது. அறிவு வேலை செஞ்சு களிமண்ல இருந்து உங்களுக்கு பானை, சட்டி எல்லாம் செஞ்சு கொடுக்குறான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த நெல் இருக்குது, அரிசி இருக்குது, அப்புறம் கத்திரிக்காய் இருக்குது, பருப்பு இருக்குது, இதை சமைச்சு அவனுக்கு கொடுக்குறீங்க. இதுவும் படைக்கிறது தான், அதுவும் படைக்கிறது தான். இந்த ரெண்டு பேரும் படைக்கிறவன் தான். என்ன பண்ண மாட்டான் ரெண்டு பேருமே? புதுசா செய்ய தெரியாது, இல்லாத ஒண்ண வர வைக்க முடியாது. இதுக்கு பேர் என்ன? இந்த மாயைன்னு ஒன்ன சொன்னல, இந்த மாயைனா பொய் இல்லாதலாம் இல்ல. நாம இந்த மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் மூலப்பொருள் அப்படிங்கறதுல மனசுல நல்லா ஆணி வச்சு அடிச்சிடணும். அதை அடிச்சுட்டீங்கன்னா தான் அந்த மாயைங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல பெருமான் நாம கடவுள்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க, அந்த கடவுள்
உங்களுக்காக நீங்க அதை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆற்றலுக்கு பேரு அருள்னு பேரு. அருள்னா என்னப்பா? நீங்க போய் அங்க பூ வாங்கினாலும் அருள் தான், சுண்டல் வாங்கினாலும் அருள் தான், அப்புறம் சக்கரை பொங்கல் வாங்கினாலும் அருள் தான், அடி வாங்கினாலும் அருள் தான். நீங்க இந்த சுண்டலை வாங்க வேண்டிய நேரத்தில் வாங்கலனா தான் மருள். இப்ப சுண்டல் கொடுத்தா வாங்கலாம், அது அருள். ஆனா பிரதோஷ டைம்ல சுண்டல் கொடுத்தா அது பாவம். அதுக்கு பேரு மருள்னு பேர். ஏன்னா பிரதோஷம்னா குற்றம். நீங்க ராகு காலத்துல ஒரு வேலை செய்ய போறீங்களா? போக மாட்டீங்க. யமகண்டத்துல செய்யறீங்களா? பயம் வருது. ஆனா பிரதோஷத்துல மட்டும் துரிஞ்சி கியூல நின்று சுண்டல் வாங்குறீங்களா? அது என்ன நியாயம்? தப்பில்லாது. ஏன்னா பிரதோஷம்னா மகா குற்றம்னு அர்த்தம். இப்ப இருக்கிறதுல கொஞ்சம் நஞ்சம் குற்றம், பிரதோஷம்னா மகா குற்றம்னு அர்த்தம். அப்ப போய் நீங்க கியூல நின்று கடவுளை நீ நினைக்கணுமே தவிர எது செஞ்சாலும் அந்த சமயத்துல அதுக்கு பேர் குற்றம்னு பேர். இப்ப மார்கழி மாசத்துல ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா, இது கடவுளை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கிற மாசம். இந்த நேரத்துல நீ போய் உலகத்துல இருக்கிற ஆசையில ஈடுபடாதப்பா, அதை தப்பா போயிடும், அவ்வளவுதான். ஆனா நீ அதுலயும் போயிட்டு கடவுளை நினைச்சா ஓகே, சாமர்த்தியம், ரைட், டேக் கேரியான் அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன விஷயம்னா இதுல செய்யலாம். எதுல? கடவுளை அனுபவிக்கிற காலத்துல நீங்க தப்பு செஞ்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா கடவுள் உங்களை மன்னிப்பார். ஆனா ஆணவங்கிற இருட்டு காலத்துல செஞ்சீங்கன்னா அதுக்கு அவரு மன்னிக்க, ஏன்னா அவரா இருக்கிறாரு. அதுல ஆணவம் தானே இருக்குது. அதுல என்ன, அவர் கடவுள் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம எந்த அளவுக்கு குற்றத்துல இருக்கிறங்கிற காலம் தான் பிரதோஷ காலம். சரி, பெருமான் வெளியே வந்துட்டான், அப்படிதான் நடராஜர் அதான நந்திக்கு நடுவுல. அவன் எப்ப வெளியே வந்தான் யாருக்காவது தெரியுமா? பிரதோஷ காலம்னா என்ன? பெருமான் வெளியே வந்த காலமா அது? விஷத்தை சாப்பிட்டுட்டு அவரை காணோம், இருட்டுல இவன்லாம் அலையறான், அதான பிரதோஷ காலம். சுத்தி முத்தி அலையிறது, அதான் பிரதோஷத்துல ஒரே சுத்து, நேரா சுத்தக்கூடாது, திருப்பி சுத்தலாம் சொல்றாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம்னா இந்த விஷம் கண்ணு தெரியாம சுத்தி சுத்தி அலையிறது. அதாவது இறைவன்கிறவனை காண முடியாம நாம இருக்கிற மயக்கத்துக்கு நிலைக்கு பேர் தான் அந்த நேரத்துல சுத்துறது. எப்படி வேணாலும் சுத்தலாம். அந்த விஷயத்தை நீங்க என்னவா எடுத்துக்கணும்? ஒன்னும் தெரியாத காலத்துல நீங்க ஒரு வேலைய குறிப்பா அதுல கடவுளை நினைச்சு செய்யறன்னு சொன்னா தப்பு, அது மகா தப்பு. தெரியாம இருக்கிறவன் சாப்பிடுறது வேற. அதனாலதான் அந்த நேரத்துல நாத்திகனுக்காவது பலன் உண்டு, ஆத்திகனுக்கு பலன் கிடையாது. அதனால நீங்க ஒன்னும் எப்படி அதை இதெல்லாம் என்ன அர்த்தம்? மனத்தை தெளிவுபடுத்துறதுன்னு அர்த்தம். எப்பா நான் இப்படி வேலை செய்யறேன், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு நம்ம ஒண்ணு சேர்த்துக்கிறோம்ல, இது ஒரு தெளிவு. இது உங்களுக்கு எப்படி நடைமுறையில வரும்? இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறீங்க, இல்லது இப்போ மயூர வாகனத்துக்கு விரதம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அது ஒரு வாரம் இருக்கலாம், அன்னைக்கு மூச்சா இருக்கலாம்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் ஒரு நம்ம பாம்பன் சாமி கையில் ஒரு லட்டை படிச்சுட்டு ஒருத்தர் கொண்டா கொடுக்குறாரு. என்ன சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? என்ன பண்ணுறது? நிறைய பேர் விரதங்கிற பேர் சாப்பிடுவோமா? ஏன்னா அது பெருமானுடைய திருவருளா? இப்போ நீங்கள் திருவருள்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்களா? சரி பரவாயில்ல, இது எப்படி ஆர்கியூ பண்ணலாம்? எப்படி விவாதம் பண்ணுறது? எப்படி விவாதம் பண்ணுவீங்க? சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது தெளிவாக சொல்லுங்க சார்னு கேட்கணும். என்ன பதில் சொல்லுவார் அவர்? பெருமான் பிரசாதம் கொடுத்துட்டான், சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும், விரதங்கிறது தப்பாயிடும், இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ நாளாக இங்கே இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறீங்களா? நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டால் தானே பதில். இதுதான் நமக்கு தேவைப்பா. என்ன சொல்லலாம்? கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது பிரசாதமா இருந்தாலும் நீ அருள் உலகத்துக்கு போகல, இல்ல அருள் பேரை சொல்லி மறுபடியும் ஏமாத்தலான்னு பாக்குறியான்னு ஒரு கேள்வி கேட்கணும். அது யாரு அருளா பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, கடவுளுங்கிறதுக்குள்ள போயிட்டவனுக்கு ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, அமாவாசை கிடையாது, பௌர்ணமி கிடையாது, தேதி தெரியாது, ராத்திரி 3 மணிக்கு போய் சூடா 2 பூரி வாங்கினுவான்வார் ஒருத்தர். இந்த அளவு அறிவு இருக்குதா இல்லையா, சித்தர் மாதிரி உக்காந்து நிற்கிறாரு அப்படின்னு நம்ம கவிஞர். அதாவது என்ன பண்ணுவார், இன்னும் 2 மணிக்கு போய் சூடா பூரி எங்கேயா போய் வாங்க. அவங்களுக்கு நேரங்காலமே தெரியல சார், 24 மணி நேரத்துல பிரிக்கிறதே தெரியாது. அப்படின்னா என்ன? அவங்க சாப்பிட்டா சரி, நீ என்னமோ பிரசாதம் சொல்லிக்கிட்டு நீ சாப்பிடலாமான்னு கேட்டா உனக்கு தான் காலக்கணக்கு கீழே வரைய. அப்ப காலக்கணக்கு கீழே வர்ற நாம
தெளிவாகிறது தான் இந்த உலகத்துல மனசோட வேலை. இதுல தெளிவுபடுத்தாத விளக்க உரை நடத்துற ஆசிரியர்ல இருந்து ஆன்மீகவாதிகள் வரைக்கும் எங்க போவாங்க? அவங்களுக்கு தான் பாவத்தோட லிஸ்ட் அதிகமா பெருமான் போட்டுக்கிட்டு இருப்பான். அதனால நீங்க இதுல என்ன பண்ணணும், கவனமா கொஞ்சம் இதுக்குள்ள நீங்க சுய பரிசோதனை செய்யறதுதான் என்ன வேலை. இப்ப உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு குரு உருவத்தை தேடிக்கிறது. அதுல அருள்னா என்னங்கிறதான் இப்ப நாம சூட்சமமா தெரிஞ்சுக்கிறது. அருள்னா என்னன்னா, இப்ப இது பூதான். இது என்ன பூ? இது ஜாதி மல்லி. இது என்ன மல்லியில இந்த மந்தன் ஜாதி மல்லி. இது ஜாதியை ஞாபகப்படுத்துறாரு. தகராளை ரகசியத்துல தள்ளர்க்க சாதி பேதமேன் பாம்பன் சாமி பாடினாரு. இது என்ன ஜாதி மல்லியை கொண்டாந்து போட்டிருக்காரு இவரு. சரி பரவாயில்ல, நாலுல இருந்து மல்லி போடலான்னு வருவார். மல்லி மயக்கம் தரும்பா. அதையும் மல்லிகை மயக்கம் தருகிற மலர்னு மல்லிகையே வெண்சங்கா வண்டுவுத அப்படின்லாம் பாடி இருக்கிறான். சாயங்காலத்துல அது காமத்தை விளைவிப்பதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப மல்லிகையும் போடக்கூடாதா, ஜாதி மல்லியும் போடக்கூடாதா? என்னப்பா அது? அந்த சிவப்பு பூவை போட்டாலும் அது என்னமோ சிவப்பு பூ, அது வாசனையும் தெரிய மாட்டேங்குது, அது பூவாவும் தெரிய மாட்டேங்குது, அது கசங்கி வேற போகுது. இந்த மாதிரிலாம் நாம ஒரு விளக்கம் கொடுக்குறோம்ல. இதெல்லாம் யாரோட வேலை? இதெல்லாம் யாரோட வேலை? இந்த பொருள் இப்படிப்பட்டதுங்கிற தெரிஞ்சிருக்கிறவனோட வேலை. இந்த பொருள் இப்படிப்பட்டது உங்களால தெளிவா சொல்ல முடிஞ்சு அதை ஒதுக்கிட்டு வாழ முடியுமா? அதான் இப்ப இன்னைக்கு பேப்பரோ நேற்று பேப்பரோ தெரியல, ஒரு பேப்பர்ல அதாவது நம்ம லண்டன்ல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், எந்த விதமான மின்சாரம் மற்றவங்க உதவி இல்லாம போய் ஒரு இடத்துல இருந்து நானே சமைச்சு நானே சாப்பிட்டு மின்சாரம் இல்லாம நானே வாழ முடியுங்கிறத 2 வருஷம் முயற்சி பண்ணி பல்ல கழிச்சு வாழ்ந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், போய் ப்ரொஃபசர் வேலைக்கு சேர்ந்து இதை நடத்தியே காசு வாங்கி இப்ப சாப்பிட்டுக்கிறான். முதல்ல முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் இதையே பிசினஸ் ஆக்கிடுவாங்க. இந்த முயற்சி இதுதான் நம்ம நாட்டுல நடத்துற வேலையே. நாம ஆன்மீகத்துக்குள்ள நாம பண்றது என்ன, கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், அதை வியாபாரமா மாத்திருவோம். அப்ப மனத்துல என்ன கொடுக்கறோம்னா, உனக்கு தெளிவு கொடுக்க போய் நீ தெளிவு அதுக்கப்புறம் எதுவா மாத்துற, மருளா மாத்திடுற. இந்த இடத்துக்கு போகாம இது அருளாவே இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் இது அருள்னு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா, அப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயைங்கிறது தான். ஆனா அதுல இறைவனோட அருள் கலந்துருக்குது. இறைவனுடைய அருள் இல்லாம எந்த பொருளும் இல்ல. இதை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த பொருளை இப்படித்தான் பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் தியானிச்சிருக்கிறேன் பாரு ஒரு ஆளு, அவனை நினைச்சுக்கிட்டே இதை பண்ணும்போது எந்த சமயத்துக்கு எது வேணும் எது வேணான்னு அவன் அதை உங்களுக்கு தட்டி விடுவான் அல்லது வர வச்சு கொடுப்பான். இது நிறைய பேர் நீங்க இது சும்மா அங்கங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் கிடைச்சிருக்கோம். இது தொடர்ந்து நீங்க போயிருக்க மாட்டீங்க. ஆனா இது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களால. ஏன்னா இந்த நான் சொன்ன உதாரணம் இருக்குல்ல, என்ன உதாரணம், நீங்க அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருந்தா இது அதான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். ராகு காலத்துல எல்லாரும் எல்லா வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு ராகுவோட ஆதிக்கம் இருக்கும், சில பேருக்கு ராகு நல்லதா இருப்பான், அப்ப அவன் ராகு காலத்துல தான் செய்யணும். அஷ்டமியில எல்லாம் வேலை பார்க்க மாட்டான், சில பேருக்கு அஷ்டமி ஒத்துக்கும். அப்படிலாம் இருக்குது இல்ல. இது இது எனக்கு தெரியும், இதுக்கு எனக்கு ஆகும் ஆகாதுன்னு எப்படி முடிவு பண்ணுவேன்? ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட போய் நான் தெரிஞ்சுக்கிட்டு சேட்டுமா சார்னு உடனே புத்தி பதிரிக்க கூடாது. அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நல்ல நேரம் இருந்தா தான் உங்களுக்கு உண்மையை சொல்லுவார். அது தெரியல. நான் ஒரு நாள் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அவருக்கும் நல்ல நேரம் இருக்கணும், எனக்கும் நல்ல நேரம் இருக்கணும். அப்போ கடவுளே அதை சேர்த்து வைப்பான். உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை கொண்டாந்து பக்கத்துல விடுவான். உங்களுக்கு நோய் வருது அல்லது உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா உங்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணா அதுக்கு 4 பேரை சேர்த்து வைப்பான். உங்களை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணா அங்க ஒரு ஆட்டோவும் நிக்காது. ஏன்னா அதுதான் இந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு சொன்னா, அப்ப ஒரு பெருமான் ஏதோ நினைக்கிறீங்கல்ல, அது என்ன பண்ணா அது எல்லை வரைக்கும் அது என்ன பண்ணும், டேக் ஓவர் பண்ணும். அது உங்க கையில எடுத்துக்கிட்டு அது நீங்க நேரங்காலம் பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஆளுங்க அது என்ன பண்ணும்னா, இந்த நேரத்துல நீ போறதையோ போவாதையோ இந்த மாதிரி இது வாங்கலாம் வாங்காதுங்கிறது அந்த மாதிரி இடத்துக்கா உங்களை தள்ளிப்போய் விட்டுரும். சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷம் நீங்கன்னா அந்த ஊர் கோயிலுக்கு யாரையாவது வச்சு கூட்டிட்டு போயிடும், அல்லது உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். இப்படிலாம் அது வேலையை பண்ணும். இந்த மாதிரி வேலை சில பேருக்கு 1-2 உதாரணம் இருக்கும். ஆனா பெரிய கடவுள் தியானம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இது தொடர்ச்சியா அது கண்ட்ரோல்ல நாம போறோம் அப்படிங்கிறது பயிற்சி ஆயிரும். இதுதான் அருளை அனுபவிக்கிறது.
இப்ப எல்லாம் நல்லதா மாறும், எல்லாம் அருள் வழியில நமக்கு கிடைக்கும் சொல்றதை கண்டுபிடிக்கிறதே இந்த ரூட்டு தான். இதை விட்டீங்கன்னா நீங்க, ஆனா இந்த ரூட்டுக்கு வர முடியாது நம்மளால. இதை வர வைக்கிறதும் அது வேலைதான். இந்த ரூட் நாம தான் எந்த காலத்துலயும் சும்மா பேச்சுக்கு தான் சார் நம்ம அறிவாளின் பேரு. ஆக்சுவலா நம்மலாம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா உடனே வந்து சிரிக்க கூடாது. ஒரிஜினலா நமக்கு அறிவு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிவாளின் தான் பேரு. காது மூக்கு இல்லைன்னா அறிவு கிடையாது இல்ல. சரி, காது மூக்குக்கு சுத்தமா அறிவு வரவே வராது. இவனுக்கும் அது இல்லைன்னா அறிவு கிடையாது. காது மூக்குக்கு அறிவே கிடையாது. இப்ப இவனுக்கு எங்கிருந்து அறிவு வந்தது? எங்கிருந்து அறிவு வந்தது? நான் கேட்குற கேள்வி நல்லா புரியுதா? இப்போ ஐயா இருக்காரு, இப்போ அவரோட ஆன்மா தான் அறிவாளி. அறிவாளினா நான் இந்த உடம்பு முழுக்க அறிவு கிடையாது, தெரியும்ல. இந்த உடம்புக்கு என்ன கிடையாது? கை, கால், மூக்கு, நாக்கு எதுக்குமே அறிவு கிடையாது. ஆனா இதை வச்சுக்கிட்டு அறிவு ஒரு ஆளுக்கு உண்டு. அதுக்கு பேர் ஆன்மா. ஆன்மா, உயிர், ஜீவன், இது எல்லாமே ஒரே பேர் தான். அங்க 3 வேறெல்லாம் நினைக்காதீங்க. இந்த ஆளுக்கு இருக்கிறான்ல, அந்த கண்ணு காது மூக்கு இல்லைன்னா இதுக்கு சுத்தமா அறிவு வராது. அந்த கண்ணு காது மூக்குக்கு அறிவுங்கிறதே அதுக்கு சுத்தமா அதுக்கே கிடையாது. இது மூலமா அதுக்கு. அப்ப அறிவே இல்லாத ஒண்ணுக்கு மூலமா இதுக்கு அறிவு வருது. அப்ப இதுக்கு அறிவாளின் பேர் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. அதுக்கு அறிவு இல்லை, அதனால அது அறிவாளி இல்லைன்னு உண்மையாவே ஒழுங்கா இருக்கு. இப்ப அறிவு எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? இதைத்தான் நீங்க மாமன் அங்க வள்ளல இந்த ரூட்ல தான் அருட்பெருஞ்சோதி வைப்பார். என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த உடம்புங்கிறதுல பெருமான் இந்த வடிவத்துல அப்படியே அருளாகவும் சிவமாகவும், அதாவது அருளாகவும் ஞானமாகவும் கலந்தே இந்த உடம்புல இருக்கும். அதுதான் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த காதுக்கு கேட்கிற தன்மையை கொடுத்து கேட்கிற ஆன்மாவோட தொடர்பு கொள்ள செய்யும். இந்த இடத்தை உணர்ற வரைக்கும் எது கொண்டு போவங்கள, நீங்க சிந்திச்ச குரு உருவம் இருக்குதுல்ல, அது கொண்டு போய் உங்க உடம்புல இருக்கிற அருளை முழுமையாக பயன்படுத்த செய்யும். இதுதான் இந்த பாட்டோட முடிவு. என்ன சொன்ன இப்ப நான் இது கொஞ்சம் நேற்று மருந்தீஸ்வரர்ல இது எப்படி வருது அப்படிங்கிறத சொன்னேன். இங்க நேரா உங்களுக்கு சொல்ற வாய்ப்பு கிடைச்சது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நல்ல இந்த இடத்துக்கு நீங்க தெளிவா புடிச்சுக்கணும். அதாவது நான் அன்னைக்கு சொன்னேன்ல, கண்ணால பாக்குற எதுக்கும் அறிவு கிடையாது. மண்டையெல்லாம் வந்து உங்களுக்கு குழப்பமே வரக்கூடாது. ஏற்கனவே சொன்னதுதான். நீங்க உலகத்துல பாக்குற கண்ணால பார்த்து இதுன்னு சொல்ற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணுதான் ஆன்மா, அதுக்கு தான் அறிவு இருக்குது. அந்த ஆன்மா மரத்துல இருந்தா அது உயிரோட இருக்கும். அந்த ஆன்மா உடம்புல இருந்தா வாயில போட்டு சாப்பிடும், மூக்குல முகரும், கண்ணால பார்க்கும். ஆனா கண்ணுக்கு ஆன்மா இல்லைன்னா பாக்குற வேலையே கிடையாது இல்ல. அப்ப உடம்புக்கு அறிவே இல்லை. உடம்பு மட்டும் இல்ல, நீங்க உலகத்துல பாக்குற எந்த பொருளுக்கும் அறிவு கிடையாது. ஆமா. இப்ப அந்த இடம் என்னன்னா, அந்த இடத்துக்கு உள்ள பொருள் என்ன, அதான் இங்க சொல்றது. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இதுக்கு அதோட சேர்ந்துதான் அறிவு, அதுக்கு அறிவே கிடையாது. அப்போ இந்த அறிவு இல்லாததுல இருந்து அறிவை கொடுக்கணும்னா யாரு அந்த வேலையை பண்ணுவான்? பெருமான்னு மொட்டையா சொன்னா பத்தாது. இந்த உடம்பு முழுக்க கலந்திருக்கிற அருளும் சிவமும் தான். அதுதான் திருமூலர் எங்கும் சிவசக்தினார். எங்கும் சிவனும் சக்தினா அந்த அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் கிடையாது. எல்லா பொருளையும் வாழ வைக்கிறது அருள். அந்த பொருள்ல நீங்க அறிவை பெறதுக்கு இருக்கிற ஆற்றல் தான் சிவம். அப்ப சிவமும் சக்தியுமா தான் எல்லா பொருளும் இருக்குது. இப்ப உங்க உடம்புலையும் அருள்ங்கிறத நீங்க வச்சிருந்தாதான், அருள்ங்கிறது இருந்தாதான் உங்க ஆன்மாவுக்கு அறிவு கிடைக்குது. இப்ப நீங்க குரு உருவ சிந்திக்க சிந்திக்க நீங்க செய்யற வேலையில என்ன நடக்கும்? இந்த அருள் ஆனது எல்லா பொருளையும் விளங்க ஆரம்பிக்கும். விளங்க ஆரம்பிக்கும் போது என்ன வரும்? மயக்கம் இல்லாத நன்மையான செயல்களாகவே மாறும். நலம் அருள் என்றிடு நசைதனில் நின்றிடில் அது வழியா நலம் முழுவதும் ஈயும்.
இந்த பாட்டை மனம்ங்கிற நீங்களா போனா நடக்காது. ஆனா அருள் என்கிற உடம்பாவே, உடம்பு வந்து மயக்கமா இருக்கும். மயக்கம்னா என்ன? நீங்க எது சொன்னாலும் கேட்காது, நீங்க சொல்ற வேலையை அது கேட்காது. இதுக்கு பேரு மருள் மயக்கம். அது சொல்ற வேலையை நீங்க கேட்கணும். இதுதான் உடம்போட வேலை. ஆனா இந்த உடம்புல அருள் இருக்குதுங்கிறத வேலை வாங்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்க மனசுல ஒரு குரு உருவத்தை வச்சு தியானிச்சா இந்த உடம்புல நீங்க செய்யற வேலையை மாத்தி 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 நல்லதுக்கு கொண்டு வந்து உங்க உடம்ப அருளாக விளங்க செய்யும். இதுதான் தகராலய ரகசியத்துல பிறப்பு ஒழியாது இறப்பு வராது அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ள விளக்கம் தருகிற ஒரு அடிப்படையான பாடல் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.